கடைசி நேரத்தில் நம்ம இந்தியா ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்னு பயங்கரமா எல்லாருக்குமே எகிரிய இதய துடிப்பு. கொட்டும் மழையில நம்ம இந்தியா யாருமே எதிர்பார்க்கல இப்படி இன்னைக்கு இந்த மேட்சை விளையாண்டு ஜெயிப்பாங்க அப்படின்னு. கொட்டும் மழையில் நம்ம இந்தியா அபாரம். முக்கியமா சொல்லணும்னா இங்கிலாந்து அணி அவங்களுடைய கோட்டையிலேயே வச்சு அவங்களுடைய கோட்டையை தகர்த்து ஒரு சரித்திரம் மிக்க வெற்றியை தான் தற்போது இந்த மேட்ச்ல சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியா வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நேற்று வரைக்கும் இங்கிலாந்து அணி 3 விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க. இன்னைக்கு காலையில பொட்டுன்னு விக்கெட்டை வீழ்த்தி இந்தியா சீக்கிரமா ஜெயிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா டிவியை போட்டுட்டு மத்தியானம் 3:30 மணிக்கு உக்காந்தா மழை கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. என்னடா இது மழை பெய்யுது, எப்படா மேட்ச் ஸ்டார்ட் பண்றது, எப்படா இன்னைக்கு இந்த 5வது நாள் ஆட்டத்தில் இந்தியா ஜெயிக்க போறாங்க, அவ்வளவுதான் மேட்ச் டிரா அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா ஒரு 1 மணி நேரம் கழிச்சு மழை விட 5:15 மணிக்கு மீண்டும் மேட்ச் துவங்கி இருந்தது. ஸோ துவங்கின கையோட இன்னைக்கு ஆகாஷ் தீப் பார்த்தீங்கன்னா செம்மையா வீசினாரு. பால் அவர் போட்ட பால் எல்லாமே இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் அன்பிளேயபிள் பால் மாதிரி தான் அவர் வீசினாரு. இதனால ஹாரி ப்ரூக், ஜோ ரூட், முக்கியமா கேப்டனான பென் ஸ்டோக்ஸ் ரொம்ப நிதானமா அவர் விளையாண்டாரு. அவர் கூட ரொம்பவே தடுமாறினாரு. ஆனாலுமே பென் ஸ்டோக்ஸ், ஸ்மித் இவங்க 2 பேருமே மிடில் ஓவர்கள்ல செம்மையா நிதானமா அவங்க பேட்டிங் பண்ணாங்க. முக்கியமா பால் பழசாயிட்டதால நம்ம இந்திய போலர்களால பால் நினைச்ச மாதிரி வீச முடியல. பென் ஸ்டோக்ஸ், ஸ்மித் 2 பேருமே எங்க இந்த மேட்சை டிரா பண்ண வச்சிடுவாங்களோ அப்படின்னு நம்ம எல்லாருமே பயந்துட்டு இருக்க நேரத்தில் தான் நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் கரெக்டா பென் ஸ்டோக்ஸ் அவருடைய விக்கெட்டை வீழ்த்தி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா கிறிஸ் வோக்ஸ் அவர் உள்ள வந்தாரு. அவரும் ஸ்மித் கூட நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாரு. அவருடைய விக்கெட்டை பிரசித் கிருஷ்ணா வீழ்த்த, அதுக்கப்புறமா ஸ்மித் அவர் பேக் டு பேக் 2 சிக்ஸர்களை அடிச்சாரு. ஆகாஷ் தீப் அவருடைய ஓவர்ல அந்த ஓவர்லயே பக்கவான சூப்பரான பிளான் போட்டு அவருடைய விக்கெட்டையுமே கேட்ச் மூலமா ஆகாஷ் தீப் வீழ்த்த போட்டுன்னு இங்கிலாந்து அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கடைசி நேரத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்க மழை வந்துடுமோ வராதா, ஏன்னா மழை வந்துருச்சுன்னா கண்டிப்பா மேட்ச் வந்து டிரா ஆயிடும். அதனால பார்க்குற ரசிகர்கள் எல்லாருமே மழை வந்துடக்கூடாது கடவுளே அப்படின்னு வேண்டிக்கிட்டு பயங்கரமா ஒரு டென்ஷனான மூமெண்டமாக தான் அது இருந்துச்சு. ஆனாலுமே கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மழை வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் மழை வரல. ஒரு வழியா நம்ம இந்தியா 10 விக்கெட்டையுமே வீழ்த்திட்டாங்க. அதாவது இன்னைக்கு டே 5ல ஓவர்கள் கம்மியாக குறைக்கப்பட்டு தான் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த ஓவருக்கு உள்ளே நம்ம இந்தியா இங்கிலாந்து அணியின் 7 விக்கெட்டையுமே வீழ்த்தி சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சரித்திர வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஸோ எதனால இது சரித்திர வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்பாஸ்டன் ஸ்டேடியம்ல நம்ம இந்தியா இதுவரைக்கும் 7-8 ஆட்டங்கள் விளையாண்டுருக்காங்க. எல்லா ஆட்டமுமே தோத்து தான் போயிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் இந்த மைதானத்தில் விளையாடுறப்ப ஒரே ஒரு மேட்ச் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படியோ டிரா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் எட்பாஸ்டன் இந்த ஸ்டேடியத்தில் நம்ம இந்தியா முதலாவது வெற்றியை தற்போது இந்த வெற்றியின் மூலமா பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்கிலாந்து அணியை வீழ்த்தி இந்த சீரீஸ்ல 1-1 அப்படிங்கிற விதத்துல சமமும் செஞ்சிருக்காங்க. எல்லாத்தை விட மிக முக்கியமா பும்ரா இந்த மேட்ச்ல விளையாடல, குல்தீப் அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. நம்ம இந்தியா எங்கடா இந்த மேட்ச்ல ஜெயிக்க போறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. ஆனாலுமே ஆகாஷ் தீப், சிராஜ் இவங்க 2 பேரை மட்டுமே வச்சுக்கிட்டு கேப்டனான சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா மேட்சை ஒரு மாதிரி உருட்டி கொண்டு போய் கடைசியா 5வது நாள்ல இன்னைக்கு எப்படியோ இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. கண்டிப்பா இந்த வெற்றி நம்ம இந்தியாவுக்கு என்னைக்குமே பேசக்கூடிய ஒரு முக்கியமான வெற்றி, சரித்திரமிக்க வெற்றியை எட்பாஸ்டன்ல பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியா வெற்றி பெற்ற இந்த தருணத்தை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.